ராமையன்பட்டி கோழி கழிவு ஆலை சட்ட விதிமுறைகளுடன் தொடர்ந்து செயல்பட நீதிமன்றம் அனுமதி. திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கோழி கழிவுகளை அரைத்து செயலாக்கும் இன்டிகிரேட்டட் ரெண்டரிங் பிளான்ட் தொடர்பாக எழுந்திருந்த பிரச்சினைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராமையன்பட்டி குப்பைக்கிடங்கு பகுதியில் செயல்படும் இந்த ஆலையால் துர்நாற்றம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக சிலர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் ஆலையின் செயல்பாடுகளில் மாநகராட்சி தலையிடுவதாக கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சட்ட விதிமுறைகள் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்துள்ள நிபந்தனைகளை முறையாக பின்பற்றி ஆலையை தொடர்ந்து இயக்கலாம் என அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் மாநகராட்சி எல்லைக்குள் உருவாகும் இறைச்சி கழிவுகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆலையில் செயலாக்குவதற்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்டப்படி ஆலையில் ஆய்வு மேற்கொள்ளலாம் என்றும், ஆனால் ஆலையின் சுமூகமான செயல்பாட்டுக்கு தேவையற்ற வகையில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பொதுமக்களின் புகார்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான கவலைகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுவதுடன் சட்ட விதிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து செயல்படும் ஆலையின் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலை நிர்வாகம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிபந்தனைகள் மற்றும் அனைத்து சட்ட விதிமுறைகளையும் தொடர்ந்து கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உள்ளது. அதேவேளையில் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் கழிவு மேலாண்மை பணிகள் தடையின்றி நடைபெறுவதன் மூலம் மாநகர பகுதியில் உருவாகும் இறைச்சி கழிவுகளை முறையாக செயலாக்குவதற்கும் இந்த ஆலை பங்களிப்பு செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது.